ராதிகா, சென்னையில் 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்க்கிறோம். இதில் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒப்பிடும்போது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை வழக்கம் போல இந்த முறையும் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் 60% தாண்டிய சூழ்நிலையில் திருவிக நகரில் 48.74% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. அதற்கு அடுத்து மயிலாப்பூரில் 48.86%, அதைத் தொடர்ந்து வடசென்னை பகுதியான ராயபுரத்தில் 49.67% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. 50% எட்டாத தொகுதிகளாக திருவிக நகர், மயிலாப்பூர், ராயபுரம் ஆகியவை இருக்கின்றன. 1 மணி நிலவரப்படி சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை 52.76% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 53.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் துறைமுகம் தொகுதியில் சிறிய தொகுதியான துறைமுகம் தொகுதியில் 54.39% வாக்குகள் பதிவாகி உள்ளன. 1000 விளக்கு தொகுதியில் 55.05% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆர்கே நகர் தொகுதியில் 55.68% வாக்குகள் 1 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றன. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 56.24% வாக்குகள் பதிவாகி உள்ளன. வேளச்சேரி தொகுதியில் 56.26% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதம் சென்னை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் 56.59% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அண்ணா நகரில் 56.61% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வில்லிவாக்கத்தில் 56.66% வாக்குகள், தியாகராய நகரில் 58.01% வாக்குகள் பதிவாகி உள்ளன. விருமகம்பாக்கத்தில் 59.30% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் விருகம்பாக்கம் தொகுதியில் தான் அதிகபட்சமாக 59.30% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது தவிர ராயபுரம், திருவிக நகர், மயிலாப்பூர் ஆகிய 3 தொகுதிகளிலும் குறைவாக 52% வாக்குகளே அங்கு 48-50% தாண்டராத சூழ்நிலையில் 48.74, 48, 48, 49 என திருவிக நகர், மயிலாப்பூர், ராயபுரம். ஆனால் விருகம்பாக்கம் தொகுதியில் 59-60 நெருங்கி வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. 12% திருவிக நகர், மயிலாப்பூர், ராயபுரத்தை விட அங்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் வழக்கமான அந்த வாக்குப்பதிவானது குறைந்து கொண்டே மந்தமான நிலையில் தான் காலையிலிருந்து இருக்கிறது. இப்போதும் மந்தமான சூழ்நிலையில் வாக்குப்பதிவு இருப்பதை தான் நாம் இப்போது பார்க்க முடிகிறது. திருவிக நகர், மயிலாப்பூர் மற்றும் ராயபுரம் ஆகிய 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு 48% மட்டுமே இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் மயிலாப்பூர் மற்றும் ராயபுரம், சைதாப்பேட்டை தவிர மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை அந்த வாக்கு சதவீதமானது அதிகரித்திருப்பது விருகம்பாக்கம் தொகுதியில் 59.30. அதற்கு அடுத்தபடியாக அதிக வாக்குப்பதிவு தியாகராய நகரில், அங்கு 58.01% அளவுக்கு வாக்குகள் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மற்ற தொகுதிகளான சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், எழும்பூர், துறைமுகம், 1000 விளக்கு, ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் எல்லாம் 55% உள்ளே அவங்க வாக்கு சதவீதம் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் 56.81% வாக்குகள் பதிவாகி உள்ள சூழ்நிலையில் சென்னையை பொறுத்தவரை ஒரு 7 தொகுதிகளில் மட்டுமே இந்த 56 என்ற சராசரியை எட்டி இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் 55க்கும் குறைவாக இருக்கிறது. திருவிக நகர், மயிலாப்பூர், ராயபுரத்தில் 48% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கிறது. சென்னையில் வாக்குப்பதிவு சில இடங்களில் மட்டுமே விறுவிறுப்பாக இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் மந்தமான வாக்குப்பதிவே இந்த தேர்தலிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராதிகா.